வணக்க நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு பழமொழி பார்க்க போகிறோம். இந்த பழமொழி ஏற்கனவே பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இந்த மண்குதிரை அப்படிங்கிறது ஒரு விலங்கு. அந்த குதிரைங்கிறது அந்த குதிரை மாதிரி மண்ணில் செஞ்சு நம்ம ஆற்றுல இறங்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இந்த மண் குதிர் அப்படிங்கிறது என்னென்னா, ஆற்றுல அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு மண் குவியல் இருக்கும், அல்லது மண் திட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மண் திட்டுக்கு பேர் குதிருங்க. அப்போது நம்ம ஆற்றுல இறங்கணும் அப்படின்னா அந்த திட்டை நம்பி அதுக்குள்ளே இறங்கக்கூடாது. ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்தான திட்டு இருக்குது, மண் திட்டம் இருக்குது, நம்ம அங்கே போய் பாதுகாப்பாக நிற்கலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பானதாக இருக்காது. மண் குவியல் அல்லது மணல் மாதிரி தான் இருக்கும். அதை நம்பி நம்ம ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படிங்கிறதாங்க உண்மையான அதனுடைய பொருள். திரும்ப பாருங்கள், அந்த பழமொழி சொல்கிறேன். மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே. இது தாங்க உண்மையான பழமொழி. அந்த பழமொழிக்கான அர்த்தமும் ஆற்றுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மண் திட்டுக்கள், அதை நம்பி நம்ம ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படிங்கிறதாங்க இந்த பழமொழிக்கான ஒரு விளக்கம். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.